அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு நான் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து 2 மணி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தண்ணி திரும்ப ஊற்றி கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறினா தான் உங்களுக்கு சாஃப்ட்டாக வரும். ஊறின பச்சரிசிலும் இந்த வந்து பாசிப்பருப்புலையும் நான் வந்து ஒரு 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கப்பு நான் வந்து அரிசியும் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு 6 கப்பு போட்டிருக்கேங்க. 1க்கு அளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. 1/2 கப்பு நான் வெல்லம் போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துடலாங்க. நம்ம பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நமக்கு வந்து பொங்கலும் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறோம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றினாலும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பொங்கலுக்கும் நல்லா குழையே வந்திருக்குங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு எடுத்து அந்த பொங்கலில் எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிட்டு போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஊற்றின கன்சிஸ்டன்சி அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெள்ளை அளவு இந்த பொங்கலுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தாளிப்பு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்குங்க. நெய் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நெய்யில் நான் வந்து 50 கிராம் முந்திரி திராட்சை இருக்கும். எடுத்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் பொங்கலில் எடுத்து ஊற்றிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி பொங்கலுக்கு நான் வந்து சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்